இப்போ மேல்மா சிப்காட்டில் நீங்கள் போராடி அருளை அழைத்து இதே திமுக வந்து அவருக்கு பாராட்டெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் அவர் ஆட்சிக்கு முன் ஆட்சி மாறிய பிறகு எப்படி மாறுதுன்னா அவர் போய் குண்டாஸில் போடுறாங்க. சேலம் எட்டு வழிச்சாலை யார் வந்தாலும் கொண்டு தான் வரும், எங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியம், அதனால் வந்து இந்த விவசாயிகள் வந்து பிரச்சனையாக வருதோ அதுக்கு நான் காம்பன்சேஷன் கொடுப்போம், அந்த பார்வையில் போகிறீங்களா? இல்லை அரசியலுக்காக நாங்கள் இதை எதிர்ப்போம், பேரை மட்டும் மாற்றி அப்படிங்கிற மாற்றிடுவோம் அப்படிங்கிறத இங்கே சிக்கலாக இருக்கின்றது. திமுக அரசாங்கம் வந்து லேப்டாப் வந்து கொடுக்காம இருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பட் ஆனால் கொடுக்காம இருக்காங்க. அந்த லேப்டாப் கொடுக்குறது நிப்பாட்டிட்டாங்களா? லேப்டாப்பே இல்லாமல் நாங்கள் இந்த ப்ராஜெக்டே பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து எங்கள் லேப்டாப் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல்ஸ் நடத்தி நான் ப்ரெஷர் ஆகுது. நான் போகும்போது ஏஎல்எஸ்ஐ நாடக மன்றம்னு சொல்கிறேன், பட் நாங்கள் வந்து ரோட் சேஃப்டிக்காக போகிறேன், நீங்கள் வேறு ரோட் சேஃப்டின்னு ஒன்று வர்றீங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு அனுப்பிச்சிட்டேன்னா நான் என்னைக்கு சார் கரிக்குலர் ஆக்டிவிட்டி எடுப்பேன்? எனக்கு புரியவே இல்லை. ஓவராலாக பர்சன்டேஜ் அடி வாங்குது. இந்த தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷனோட இது தரம் வந்து குறைஞ்சது. இந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய்டும். நாங்கள் அப்போ திமுக ஒன்றுமே செய்யலப்பா, திமுக வந்து இவர் போகிறதே வந்து ஊர் சுற்றி பார்க்க போகிறாருப்பா, அவர் வந்து குடும்பத்தோட போகிறாருப்பா, இந்த மாதிரி விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே துபாய் போனீங்க, நீங்கள் லூலு மால் சைன் பண்ணிக்கலாம், நீங்கள் இப்போ 6000 கோடி வரும், நீங்கள் 6000 கோடி ப்ளஸ் வந்து ஒரு 13,000 வேலைவாய்ப்புகள் ஏதோ சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே சில இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்கும்பொழுது இங்கே சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாது சொன்னீங்க, அதுலேருந்து எவ்வளோ ரியலைஸ் ஆகும்? ஆனால் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக கிடைத்த வேலைவாய்ப்புகள் எவ்வளோன்னு கேட்டால் இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் நல்லா இருக்கும். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் ரியலைஸ் ஆகும்போது தான் நீங்கள் சொல்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் என்பது நடக்கும். இதுவரைக்கும் ரியலைஸ் ஆகியிருக்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை? இதை வந்து நம்பர்ஸோட இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்திருக்கு, இந்த இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கன்வெர்ட் ஆயிருக்கு, அந்த கன்வெர்ட் ஆனதில் இத்தனை வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்கும்னு பார்க்குறேன். நாலேஜ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் நம்முடைய இருக்கார். வணக்கம் சார். முதல்வரின் வெளிநாட்டு பயணம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏறக்குறைய 15,500 கோடி முதலீடு, 17,600 பேருக்கு வேலை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது மாதிரி முன்னாடி ஏற்கனவே துபாய் போனாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்காரு. போகும்பொழுது சில விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுவது வெள்ளை அறிக்கையை ஒன்று கொடுங்க அப்படிங்கிறதா. நீங்கள் இந்த வெளிநாட்டு பயணங்களில் குறிப்பாக நம்ம வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம், இல்லை வந்து இன்வெஸ்டர்ஸ் மீட் இங்கே நடந்ததாக இருக்கலாம், ரெண்டுலையுமே என்னன்னு கேட்டிங்கன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் கையெழுத்தாகும். MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் ஒரு நிறுவனம், ஆமாம் 33 MOU சைன் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்குமான MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் ரியலைஸ் ஆகும்போது தான் நீங்கள் சொல்கின்ற இந்த ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் என்பது நடக்கும். நீங்கள் நடுவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், TN டேஷ்போர்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அலுவலகத்திலேருந்து செக்ரட்டரியிலேருந்து இந்த டேஷ்போர்ட்லாம் பார்க்கலாம், ஒவ்வொரு துறை ரீதியாக என்ன நடக்கிறது அப்படிங்கிறலாம் ஒரு இருந்துச்சு. அதிலே சொல்லப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து முன்னாடி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கும்போது சரி, இப்போ TRB ராஜா அவர்கள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கும்போது சரி, இதுவரைக்கும் ரியலைஸ் ஆகியிருக்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை, அதன் மூலியமாக ஆக்சுவல் ரிலேஷன் ஆஃப் ஜாப்ஸ் எத்தனை அப்படிங்கிறது. ஏன்னா திமுக அரசாங்கம் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வருடத்திற்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் நாங்கள் உருவாக்குவோம். ஸோ 5 வருஷத்தில் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள். இது வந்து தனியார் மட்டும். நீங்கள் வந்து அரசு வேலைவாய்ப்புகள் தனியார் 3 லட்சம் சொல்லி சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து +2 வரைக்கும் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் சொல்லி இந்த நீர்நிலைகள் பாதுகாப்பு அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க. சாலை பணியாளர்கள் தனியாக சொன்னாங்க. அப்போ அந்த 50 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதில் எவ்வளோ உருவாக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கும். பதில் இல்லைன்னு சொல்லலை, நான் வந்து நீங்கள் ரியலைஸே ஆகலன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இதை வந்து நம்பர்ஸோட இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்திருக்கு, இந்த இண்டஸ்ட்ரீஸில் இவ்வளோ புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கன்வெர்ட் ஆயிருக்கு, அந்த கன்வெர்ட் ஆனதில் இத்தனை வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்கும்னு பார்க்கின்றேன். அது வரைக்கும் இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே சைன் ஆன நிறுவனங்களோட சைன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற நிறுவனங்களோட சைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான வெளிநாட்டு முதலீடுகள் நமக்கு நிச்சயம் அவசியம் தான், நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதில் வந்து நிறைய நேரங்கள் நமக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. நம்ம இன்னைக்கு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு உயர்ந்த நிலையில் இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணமாக இது இருக்கிறது. ரீசன் அதுதான். ஏன்னா இதில் கொஞ்சம் கூடுதல் வெளிப்படைத்தன்மை. அவர்கள் கேட்குறாங்களோ கேட்கலையோ, நீ வெள்ளை அறிக்கை அளவுக்கு போக வேண்டாம், ஆனால் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக கிடைத்த வேலைவாய்ப்புகள் எவ்வளோன்னு சொல்லிட்டா இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஓகே சார். இதில் அன்புமணி அவர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா படுதோல்வி அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நினைக்கிறேன். இல்லைங்க, அதாவது நீங்கள் எப்பொழுதுமே வந்து எதிர்கட்சிகள் எப்படி பார்க்குறாங்கன்னா, அப்படியே ஒன்று
ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு, எதிர்கட்சியாக இருந்தால் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போகிறாங்க. நான் பல நேரங்களில் நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை குறித்த விமர்சனம் வைக்கும் பொழுது எதுவுமே நடக்கலைங்கிறதா அவங்க சொல்கிறாங்களே தவிர இந்தந்த விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த விஷயங்கள் நடக்கலன்னு பின் பாயிண்ட் பண்ணி பேசினாங்கன்னா மக்களுக்கு ஒரு கூடுதல் புரிதல் ஏற்படுத்தும். நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ திமுக சொன்ன வாக்குறுதிகளை சில வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க. சில வாக்குறுதிகள் குறிப்பாக வேலைவாய்ப்புகளை பார்க்கும்பொழுது நான் 50 லட்சத்தில் எத்தனை லட்சம் வரலன்னு தான் நான் கேட்பேன். 50 லட்சத்தில் ஒன்று கூட வரல. அதே மாதிரி இப்போ வந்து அரசு வேலைவாய்ப்புகளை 3 லட்சத்தில் ஒன்று கூட வரணும்னு சொல்ல மாட்டேன். இந்த 3 லட்சத்தில் எவ்வளோ வந்திருக்கு, 50 லட்சத்தில் எவ்வளோ வந்திருக்கு நீங்கள் கேள்வி எழுப்புனீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு புரிதலும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 19 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வரல, இவர் போகிறதே வந்து சுற்றுப்பயணமாக போகிறார், சுற்றுலா போகிறார். நீங்கள் எந்த ஊருக்கு எந்த தலைவர் போனாலும் கூடுதலாக நீங்கள் பல இடங்களுக்கு போகிறத பார்த்துட்டு தான் இருக்கும். அது மோடி அவர்கள் போகிறதா இருக்கலாம், இல்லை வெவ்வேறு மாநிலத்தோடைய முதலமைச்சர்கள் போகிறதாக இருக்கலாம். நீங்கள் அதை மட்டுமே விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஷி ஜின்பிங் வந்தப்போ மாமல்லபுரம் வந்து பார்த்துட்டு தான் போனார். நீங்கள் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் 19 நீங்கள் திமுக, எனக்கு திமுக எதிர்ப்பு கடுமையாக இருக்குது. அப்போ திமுக ஒன்றுமே செய்யலப்பா, திமுக வந்து இவர் போகிறதே வந்து ஊர் சுற்றி பார்க்க போகிறாருப்பா, அவர் வந்து குடும்பத்தோட போகிறாருப்பா, இந்த மாதிரி விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நிறுவனமும் இந்த நிறுவனத்தோடைய குறைகள் என்ன, இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இப்போ ஒரு ஆக்கப்பூர்வ விமர்சனம் பார்க்க முடியுது. இப்போ ஏற்கனவே வந்து இந்த டாலர் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, ட்ரம்ப்போடைய இந்த வரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது எவ்வளோ தூரம் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புனீங்கன்னா அது சரியாக இருக்கும். இது எதுவுமே நடக்கலைங்கிற கேள்விக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டிய அவசியம் நான் பார்க்குறேன். இது ரொம்ப அட்வான்ஸாக இவங்க எல்லாமே. அதான் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் வந்தால் சொல்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் கேட்க வேண்டியது. இப்போ ஏற்கனவே துபாய் போனீங்க, நீங்கள் லூலு மால் சைன் பண்ணிருக்காங்க, நீங்கள் இப்போ 6000 கோடி வரும். நீங்கள் 6000 கோடி ப்ளஸ் வந்து ஒரு 13,000 வேலைவாய்ப்புகள் ஏதோ சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே சில இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்கும்பொழுது இங்கே சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சுன்னு சொன்னீங்க. அதுலேருந்து எவ்வளோ ரியலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. அதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட முயற்சி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் நான் பார்க்குறேன். ஆனால் அதில் ஒரு சில கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நிர்பந்தத்தினால வேறு மாநிலங்களுக்கு போகுதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து திமுக சார்பில் வைக்கிறாங்கல்ல. ஆமாங்க. நீங்கள் இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் திருப்பூர் ஃபேக்ட்ரிஸே நிறைய போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பல பேர் சொல்கிறது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து குஜராத்துக்கு போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்பில் இந்த மாதிரியான இருக்கிறவங்கள நிறையா வந்து குஜராத் லாபிங்கிறது நீங்கள் பெரிய விஷயமாக இருக்குது. பாராளுமன்றத்தில் பேசுகிறார்ல, குஜராத் லாபி தான் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு தான் அதிகமான வேலைவாய்ப்புகள் போயிட்டு இருக்குன்னு தயாநிதி மாறன் சொல்கிறார் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு வலுவான குற்றச்சாட்டான இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது, விமர்சனம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை மீறி தான் நம்ம இங்கே பொருளாதாரத்தில் வளர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இப்போ இது கூடுதலாக நம்ம வந்து அதனால தான் இப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த எம்ஓயூலாம் கன்வெர்ட் ஆச்சுன்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம்னா, நம்ம இதை எம்ஓயூவை கன்வெர்ட் பண்ணுறதுல இருக்க சிக்கல்கள் என்ன, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இங்கே ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, அவங்க கேட்குற மாதிரி ஏதாவது நம்ம வந்து பவர் சப்ளை நம்மளால் கொடுக்க முடியல, இல்லை இங்கே இருக்கிறவங்க லஞ்சம் கேட்குறாங்களா, இங்கே வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களா, நிலம் கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கிறதா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு கொண்டு வரதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராயும் பொழுது தான் இதுக்கு சரியான பதில் சொன்னோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கின்றது. இந்த குஜராத் லாபினால நிறைய பிஸ்னஸ் குஜராத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற பிரச்சனை இருக்குது. நீங்கள் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில், கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற நிறைய பிஸ்னஸ் வந்து நிறைய ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். குறிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் போன்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, பரந்தூரமான விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிலம் எடுப்பதிலுமே மக்களோட அந்த ஒத்துழைப்புலையுமே மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குல்ல. நிச்சயமாக இருக்குங்க. அது வந்து பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். ஆனால் நீங்கள் பரந்தூராக இருக்கலாம், இல்லை மேல்மா இருக்கலாம், நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக திமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது, அரசாங்கமாக என்னவாக இருக்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மேல்மா சிப்காட்டில் நீங்கள் போராடி அருளை அழைத்து இதே திமுக வந்து அவருக்கு பாராட்டெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் அவர் ஆட்சிக்கு முன் ஆட்சி மாறிய பிறகு எப்படி மாறுதுன்னா அவர் வந்து குண்டாஸில் போடுறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் பாஜக விவசாய போராட்டங்கள் செய்யும் பொழுது பல விவசாயிகளை இறக்க விட்டார்கள். அதை நம்ம பார்த்தோம். 150 பேருக்கு இறந்து போனாங்க பஞ்சாப் பார்டர்லன்னு சொல்லி பார்த்தோம். 600 பேருக்கு மேலே ஒட்டுமொத்தமாக நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ இவ்வளோ பேர் இறந்து போனாங்க. ஆனால் அந்த குஜராத் அந்த பாஜக அரசாங்கம் கூட, இல்லை வந்து பஞ்சாபில் இருக்கிறவங்க கூட யார் மேலே குண்டாஸ் போட்டாங்கன்னா குண்டாஸ் போடலை. ஆனால் இங்கே திமுக தான் முதலாக 7 விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் தலையிடுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பயுமே அருள் மேலே குண்டாஸ் போடப்படுகிறது. அப்போ நீங்கள் பாராட்ட மேல்மா சிப்காட்டுக்கு எதிர்த்து போராடி அருளை வந்து நீங்கள் ஆட்சிக்கு முன் ஒரு மாதிரியான பார்வையும் ஆட்சிக்கு முன் வேறு மாதிரியான பார்வையும் வைப்பதுங்கிறது மிகப்பெரிய தவறான ஒன்று தான். இன்னொன்று, நீங்கள் பரந்தூர்லையுமே நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் வந்து திமுகவுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது, நீங்கள் சில சேனல்களில் பார்க்குற நியூஸ் எப்படி வருது, இதை வந்து விவசாயிகள் எப்படி பார்க்குறாங்க, பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு வெவ்வேறு நிலைப்பாடுகள் வைக்கிறாங்க. வந்த பிறகு இல்லை பரந்தூர் நாங்கள் வந்து நடத்தியே காட்டோன்னு சொல்லும்பொழுது அவங்க நிலைப்பாடு என்னவாக மாறுகின்றது. அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இல்லைங்க இதாங்க ஸ்டாண்டு, நாங்கள் சேலம் 8 வழிச்சாலை யார் வந்தாலும் நாங்கள் கொண்டு தான் வருவோம், எங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியம், அதனால் வந்து இந்த விவசாயிகள் வந்து பிரச்சனை வருதோ அதுக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுப்போம், அந்த பார்வையில் போகிறீங்களா, இல்லை அரசியலுக்காக நாங்கள் இதை எதிர்ப்போம், பேரை மட்டும் மாற்றி அப்படிங்கிற மாற்றிடுவோம் அப்படிங்கிறதா இங்கே சிக்கலாக இருக்கின்றது.
அப்போ மக்கள் அதானே கேட்குறாங்க. நாங்கள் புதுசாக அதுவும் கேட்கல. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதை செய்யுங்க, அதை செய்யாமல் இருங்க அப்படிங்கிறதான் இங்கே சிக்கலாக இருக்குது. அப்போ நீங்கள் இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூப்பிடும்போது நீங்கள் இந்த விவசாயத்தை அழிக்காமல், இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் நீங்கள் வந்து வளர்ச்சி என்பது சில நேரங்களில் அழிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுற மாதிரி இடத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிறதா. நீங்கள் பரந்தூர் பிரச்சனைகளே என்ன 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸையே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறதான் கேள்வியாக இருக்கே தவிர, எதிர்க்கிறவர்கள் கூட இல்லை நீங்கள் பரந்தூர் விமான நிலையமே வேண்டாம்னு சொல்லலை, 2வது விமான நிலையம் வேண்டும்ங்கிறது ஒரு பார்வை. அங்கேருந்து ரிட்டையர் ஆன ஏஐயில் ஒர்க் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற விமான நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையமே அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது, அதையே யூட்டிலைஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் எடுக்கப்பட்ட நிலமே வந்து இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்குது. அப்போ அதை நீங்கள் செய்துவிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத பார்வை. 2வது விமான நிலையம் என்பது வேண்டும் தான், அது யாருக்கும் மாற்று கருத்தில். ஆனால் அது அங்கேயே தான் வேண்டுமா இல்லை வேறு இடத்துல? பரந்தூர் மக்களே அதை சொல்கிறாங்க. நீங்கள் பரந்தூர் நாங்கள் போய் பார்க்கும்பொழுது எங்களுக்கு பரந்தூரில் வேணுறதுக்கு ஆல்டர்னேட் சைட்ஸ்லாம் இருக்குது, நாங்களே கூட ப்ரப்போஸ் பண்ண ரெடியாக இருக்கும், ஆனால் அரசாங்கம் தீவிரமாக இதை தான் நாங்கள் சாதிச்சு கட்டோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேல்மா சிப்காட் மக்களும் நீங்கள் அங்கே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக பேசிய பேச்சு ஒன்று, இப்பொழுது மாற்றி பேசும்பொழுது தான் இந்த சிக்கல்கள்லாம் எழுகிறது. ஓகே சார். வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு உறுதி பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நிறுவனங்களில் வட மாநிலத்தவர்கள் தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த 17,613 வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்தாலுமே அதில் எவ்வளோ பேர் வந்து அதில் எவ்வளோ பேர் தமிழர்கள் வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக. அதாவது நீங்கள் ஸ்கில்டு லேபர் எவ்வளோ, அன்ஸ்கில்டு லேபர் எவ்வளோ, இந்த வேலை வாய்ப்புகள்ங்கிறது ஒயிட் காலர் ஜாப்ஸ் கொடுக்க போகிறாங்களா, இதனால் மறைமுகமான ஜாப்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எல்லா நிறுவனங்களிலும் நீங்கள் வடமாநில தொழிலாளர்களை பார்க்க முடியும். நீங்கள் எங்கே போனாலும் வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம், ஐடி கம்பெனி வரைக்கும் எல்லாமே எல்லாம் முழுக்க வந்துருச்சு. நீங்கள் அது போக பார்த்தா சில நேரங்களில் வந்து நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் தமிழ்நாட்டில் வாழ முடியுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. இது குறித்து திமுகவுடைய பார்வை என்னவாக இருக்கின்றதுன்னு ஒன்று. இன்னொன்று, வடமாநில தொழிலாளர்கள் இவ்வளோ தூரம் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அப்போ தமிழ் தொழிலாளர்கள் என்ன ஆனாங்கன்னு ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஒத்துக்கிட்டாலும் இல்லாட்டியும் நீங்கள் வந்து டாஸ்மாக்ங்கிற மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. எனக்கு தெரியும், நீங்கள் வந்து லேபர் ஜாப்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க சில பேர்லாம் ரொம்ப தீவிரமாக இல்லை தமிழர்களை தாண்டி நான் வடமாநில தொழிலாளர்களை அப்பாயின்ட் பண்ணவே மாட்டேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அவங்களே மாறிடுறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நம்ம ஆட்கள் 2 நாள் வேலை செய்கிறாங்க, 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு சித்தாளாக இருந்தால் இல்லை வந்து ஒரு கொத்தனாராக இருந்தார்னா ஒரு 1,300 1,500 வரைக்கும் சென்னையில் சம்பளம் வந்துருச்சு. ஒரு 2 நாள் 3,000 வாங்கினாரா, ஓகே 4 நாள் குடிக்க போயிடுறார், இல்லை 3 நாள் குடிக்க போயிடுறார், பெயிண்டராக இருக்கிற குடிக்க போயிடுறார். அந்த லேபர்ஸில் பெரிய சிக்கல் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் இது வந்து எக்ஸ்ப்ளாய்டும் பண்ணுறாங்க. நீங்கள் பெரிய நிறுவனங்களாக இருப்பவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வடமாநிலத்தராக இருக்காருன்னா நான் வந்து காலைல ஒரு பாக்க போட்டு ஏற்றி விட்டேன்னா நைட் வரைக்கும் வேலை செய்வான், திரும்ப கீழே வந்து சப்பாத்தி சாப்பிட்றது தான் அவன் கீழே வருவான். அவன் ஒரு தமிழனுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு 1,500 ரூபாயை இவனுக்கு வந்து 700 500 கொடுத்தா என்னால் சாதிக்க முடியும். அவனுக்கு அது பெரிய காசாக இருக்குது. வட மாநிலத்திலேருந்து வந்து வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 800 நான் சம்பாரித்து நான் மாதம் ஒரு 20,000 22,000 சேர்த்து நான் என்னோடய ஊருக்கு அனுப்பிச்சேன்னா அது எனக்கு பெரிய காசாக இருக்கிறது. அப்போ அதுவும் ஒரு சிக்கலாக இருக்குது. அப்போது ஒரு பக்கம் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற விஷயங்களும் இருக்குது, இதை வச்சு நான் வந்து காஸ்ட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் டேட்டாவே இப்போ தான் எடுக்கிறாங்க, எவ்வளோ வடமாநில தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது டேட்டா எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவே நம்மகிட்ட கிளியர் டேட்டா இல்லை. என்னது துறையில் மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் இதில் சர்வீஸ் செக்டரில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா முதல்ல வேணும். இந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நோக்கி போடுன்னு நினைக்கின்றேன். நீங்கள் ஏன்னா இல்லாட்டி இது ஒவ்வொரு வாட்டியுமே இந்த லேபர்ஸ், குறிப்பாக லேபர் ஸ்கில் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஹையர் ஒயிட் காலர் ஜாப்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் போகலை. ஆனால் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் அதில் போகுது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது நம்மளுடைய ஸ்டாண்டு என்னவாக இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஸ்டாண்டு என்னவாக இருக்குங்கிறது இது கிளாரிட்டி ஒன்று நான் பார்க்குறேன். ஓகே சார். இதை தாண்டி வேலை வாய்ப்புகளில் படிக்கிற பசங்களுக்கு அன்ஸ்கில்டாக இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியது. நான் முதல்வன் போன்ற ஸ்கீம் இவங்க கொண்டு வந்தாலும் அது எவ்வளோ பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, நீங்கள் இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் அதாவது என்ன இன்றைக்கி வந்து நான் முதல்வன் ஸ்கீம் முதல்ல கல்லூரிகளுக்கு கொண்டு வந்தாங்க, இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்களுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. +2 மாணவர்கள் கூட நீங்கள் வந்து நான் முதல்வன் ஸ்கீம்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது. என்னென்னா நீங்கள் அடிப்படை கல்விகளில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் பேர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நீங்கள் இவங்க பாஜக ஸ்கில் இண்டியான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வேற ஒரு பேர் வச்சுருந்தாங்க. நீங்கள் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி நாங்கள் ஸ்கில்ஸ் கொடுக்க போகிறோங்கிறத மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னா இவ்வளோ தூரம் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இல்லை கோ கரிக்குலராக கொடுக்குறத நம்ம ஏன் வந்து இந்த அடிப்படை அகாடமிக்கில் கொடுக்க முடியலங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா வருஷம் படிக்கணும் அந்த மாதிரி தான் ஆகிடுது. இப்போது நான் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன் சார், இந்த பசங்களாம் இன்றைக்கி வந்து நான் முதல்வன் திட்டத்தில் போய் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, நான் முதல்வன் திட்டத்தில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று நான் முதல்வன் திட்டம் பண்ண திடீர்னு எனக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து அங்கே நான் வந்து நான் முதல்வனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன ப்ராஜெக்ட் பண்ணே அவங்களுக்கே தெரியலை. எங்களுக்கு சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணணும். எங்கள்கிட்ட லேப்டாப்பில் இன்னொரு சிக்கல் பாருங்கள்,
திமுக அரசாங்கம் வந்து லேப்டாப் இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கொடுக்காம இருக்காங்க. அந்த லேப்டாப் கொடுக்குறது நிப்பாட்டிட்டாங்களா? லேப்டாப்பே இல்லாமல் நாங்கள் அந்த ப்ராஜெக்டே பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து எங்கள் லேப்டாப் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அப்போ நீங்கள் முதல்ல நான் முதல்வன் திட்டத்தில் நான் 19 பேசுகிறேன். நான் முதல்வன் திட்டத்தை சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஸ்கில்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அகாடமிக்கில் ஏன் வந்து இன்கல்கேட் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பட் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல்வன் மூலியமாக இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. இதன் மூலியமாக பல பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அப்ஸ்கில்லிங் எல்லாத்தையும் நம்ம நார்மல் அகாடமிக்கில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரு 6வது பள்ளிக்கூட புத்தகத்தில் ஏஐ பற்றி இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அது நல்ல விஷயம் தான். நம்ம எது வேணுமோ அதை அப்ஸ்கில் பண்ணுறதை அகாடமிக்ஸ்லேயே கொண்டு வர பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த மாதிரியான எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதெல்லாம் நிச்சயமாக தேவைதான். அது ஒவ்வொரு வாட்டியும் இது எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா ஸ்கூல்ஸில் என்ன தெரியும் ப்ரெஷர் ஆகுது. நான் போகும்போது சார் நாங்கள் நார்மல் அகாடமிக் எதுவுமே நடத்த முடியல. ஒரு பக்கம் இந்த மாதிரி நான் முதல்வன் திட்டம் வருது, அப்புறம் இயலிசை நாடக மன்றம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரோட் சேஃப்டிக்காக போகிறேன், நீங்கள் வேறு ரோட் சேஃப்டின்னு ஒன்று வர்றீங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து இது எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கே அனுப்பிச்சிட்டேன்னா நான் என்னைக்கு சார் கரிக்குலர் ஆக்டிவிட்டி எடுப்பேன்? எனக்கு புரியவே இல்லை. ஓவராலாக பர்சன்டேஜ் அடி வாங்குது. தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷனோட இது தரம் வந்து குறைஞ்சது. இந்த மாதிரி ஒரு சிக்கல் போய்டும். நாங்கள் முழுக்க இன்றைக்கி வந்து எல்லாருமே வெவ்வேறு விஷயங்களில் தான் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர நாங்கள் நார்மலாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நாங்கள் இல்லை. அதே நேரத்தில் டீச்சர்ஸும் நாங்கள் இதை பண்ண விட்டுட்டு எங்களை வந்து பிஎல்ஓ போ, நீங்கள் பூத் லெவல் ஏஜெண்டாக போ, நீங்கள் அந்த வேலைகளுக்கு படிக்கிறாங்க. அப்போ இது முதல்ல நீங்கள் அகாடமிக் வந்துருச்சு. ஆமாம், அது வந்துருச்சு. ஸோ அகாடமிக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகளில் நீங்கள் சரியாக கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்குது, டீச்சர்ஸோட பார்வையாக இருக்குது. இவ்வளோ நேரம் முதல்வர் சார்ந்த விஷயங்கள் பேசினதுக்கு நன்றி.